ஹாய். சென்னையில் ஆக்சுவலி எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லாகிங் அண்டு ஃப்ளட் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அந்த இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். எப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் உள்ள ட்ரெயின், அந்த ட்ரெயினை எப்படி வந்து மெயின் ட்ரெயினில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 4 ஸ்ட்ரீட்டோட ட்ரெயின் வந்து நீங்கள் ஒரு மெயின் ட்ரெயினில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மெயின் ட்ரெயினோட கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போது இந்த மெயின் ட்ரெயினோட ஒரு ரிவர் வந்து நீங்கள் போய் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிவர் வந்து இந்த மெயின் ட்ரெயினையும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து நீங்கள் வந்து வாட்ரு மேக்ஸிமம் எவ்வளோ வாட்ரு ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த வாட்டருக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து அந்த கூவம் ரிவரை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த ட்ரெயினும் போய் கனெக்ட் ஆகிறதுனால அந்த ரிவரோட கெப்பாசிட்டி வந்து இது ரெண்டையுமே கேப்பபிள் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். டில் அந்த சியோட கனெக்ட் பண்ணுற லெவல் வரைக்கும் ஸ்லோப் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஸ்லோப்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஸ்லோப் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து டஸ்ட்டு மண் எதுவுமே வந்து ட்ரெயின் உள்ள போகாத அளவுக்கு ப்ராப்பராக எல்லாமே வந்து பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னாலே சென்னையில் உள்ள அந்த வாட்டர் லாகிங் அண்டு ஃப்ளட் இஷ்யூவை நம்மளால் பெர்மனண்ட்டாக சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.